நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுக ஆட்சியில மக்களுக்கு சேவை செய்வதை விட மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணிகளை செய்கிற நேரத்தை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதிலே தான் அதிக நேரத்தை திமுக செய்து கொண்டிருப்பது இப்போது நாம் பார்க்கிற நடைமுறை. என்ன காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சாமானிய தலைமை தாங்கி வழி நடத்தி கட்டுக்கோப்பாக, இராணுவ கட்டுக்கோப்பாக இன்றைக்கு இந்தியாவிலே எல்லோரும் ஒரு மதிக்கின்ற, எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு விவசாய மகனாக பிறந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இமயவன உயர்த்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் செல்வாக்கை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். வருகிற 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தலைமையில மாபெரும் வெற்றி பெற்று அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர்வதற்கு இங்கே ஒவ்வொரு நாளும் அச்சாரம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயத்திலே தான் ஆளுகிற திமுக அரசு தங்களுடைய அரசாங்கம் கைவிட்டு விடுமோ என்கிற அச்சத்திலே எல்லை மீறி அவர்கள் இன்றைக்கு அவதூறுகளை பரப்புவது, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மடைமாற்றம் செய்வது அல்லது திசை திருப்புவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவது, இதற்கு அவர்கள் செலவிடுகிற நேரம் தான் அதிகமே தவிர மக்களுக்கு சேவை செய்கிறத, திட்டங்கள் செய்வது, வளர்ச்சிக்கான அந்த திட்டங்களை கொண்டு வருவது, வறுமையை போக்குவது, வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவது, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது, பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்துவது, விலைவாசியை கட்டுப்படுத்துவது, இதையெல்லாம் அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பதற்கு, ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் போதவில்லை. இப்போது சமீபத்தில் கீழடியை பற்றி அவதூறு பரப்பினார்கள். மாண்புமிகு நம்முடைய வருங்கால முதலமைச்சர், மக்கள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கீழடிக்கு ஆற்றியிருக்கிற பங்களிப்பை ஆதாரத்தோடு வெளியிட்டதற்கு பிறகு இப்போது முருக பக்தர்கள் மாநாட்டை அவர்கள் வம்புக்கு இழுத்திருக்கிறார்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அவருடைய கூற்றின்படி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் அதிலே இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆகவே அரசியல் இல்லாத முருக பக்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள், அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதில் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் ஆளுகிற திமுகவுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா என்கிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை திரும்ப இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களைப் போல எல்லாவற்றுக்கும் சரி செய்து கொண்டு, காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற தலைவர் அல்ல. மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நெஞ்சுறுத்தோடு, காவிரி பிரச்சனை கூட்டணியில இருந்தோம், நெஞ்சுறுத்தோடு அந்த உரிமைக்காக போராடி தமிழக உரிமையை பெற்றுக் கொடுத்தார். இப்போது எதிர்கட்சியிலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான அந்த சம்பள தொகையை கூட புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தான் மத்திய அரசிலே இன்றைக்கு எடுத்து வைத்து அதில் பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார். ஆக ஆளுநர் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக, அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை
தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள், திமுகவும் நன்றாக அறியும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டில ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதுல உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் மேடை அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதிலே எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த ஒளிபரப்பு வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது அழைப்பின் அடிப்படையிலே சென்றது, முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே மேடை நாகரிகம் கருதி அந்த இடத்துல அந்த பழக்கம் எப்படி மேடையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஆகவே அழைப்பின் பேரில சென்றது. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அந்த கூற்றின்படிதான் அந்த மாநாட்டில நாங்கள் பங்கேற்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுக்கு என்று சொன்னார். அதை முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை போன்று அண்ணாவால் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்ப சொத்தாக்கி நிறுவன தலைவர் அண்ணா அவர்கள் தன் குடும்ப உறுப்பினர்களை யாருமே அதிலே ஈடுபடுத்தியது இல்லை. தன் வளர்ப்பு மகன் கூட அவர் அதிலே பங்கேற்க செய்வது இல்லை என்ற உறுதியோடு இருந்தார். ஆனால் அவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை நீங்கள் குடும்ப சொத்தாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் நீங்கள் குடும்ப சொத்தாக்குவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடையாக இருக்கிறதே என்கிற அந்த உச்சபட்ச கோபத்திலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறீர்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட காட்சி பொருளாக மேடையில் அமர்ந்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு நீட் தேர்வை பற்றி கேட்பதற்கு நேரம் இல்லையா என்று கேட்டிருக்கிறார். நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசலாமா மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களே? நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்கள் என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும், முதல் கையெழுத்து போடுவோம் என்று பச்சை போய் பேசிய நீங்கள் இன்றைக்கு நீட் தேர்வை பற்றி பேசுவதற்கு என்ன விதமான உங்கள் தகுதி இருக்கிறது என்பதை உங்கள் மனசாட்சிக்கே நாங்கள் விட்டு விடுகின்றோம். ஆகவே மக்கள் மறதியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மக்கள் மறந்து விடுவார்கள் என்கிற அடிப்படையிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அறிக்கை வெளியிடலாம் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை கண்டு அஞ்சி நடுங்கி போயிருக்கிற முதலமைச்சர் 1-to-1 என்று திமுக நிர்வாகிகளை சந்திக்கிறார். இன்றைக்கு கூட தென் மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டி, தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி, மதுரையிலிருந்து சோழவந்தான், விருதுநகரிலிருந்து சிறுவிழுத்தூர் என்று 1-to-1 நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய அச்சம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீட் தேர்வு என்பது நீங்கள் கொண்டு வந்தது, நீங்கள் தான் அதை அறிமுகப்படுத்தினீர்கள். நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கிற போதுதான் காங்கிரஸ் அதை கொண்டு வந்தது என்பதை நீங்கள் மறந்து விட்டு பேசக்கூடாது, அல்லது மறைத்து விட்டு பேசக்கூடாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தது நீங்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு உங்கள் தவப்புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேலே வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு 5 லட்சத்திற்கு மேலே கையெழுத்து வாங்கி குப்பை குழியிலே போட்டுவிட்டு சட்டசபையில மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேள்வி கேட்ட போது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்கள் கையில என்ன இருக்கிறது, அது மத்திய அரசினுடைய கையிலே தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. அப்படியானால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி எப்போது கொடுத்தீர்கள்? இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான் இது, நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அல்ல. ஆகவே சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் முதல் கையெழுத்து என்று போடுவோம் என்று சொன்னது அப்பா ஸ்டாலின் தான். அந்த அப்பா ஸ்டாலின் தான் இப்போது மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அப்பா ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிற கேள்விதான் உங்கள் அறிக்கையின் மூலமாக இந்த மக்களுக்கு இருக்கிற செய்தி என்பதை சொல்லி, ஆகவே மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்கிற அந்த அடிப்படையிலும் மேலை நாகரிகத்தின் அடிப்படையிலுமே தான் அங்கே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுக்கு என்று சொன்னால், தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனுக்கு ஒரு இழுக்கு என்று சொன்னால், அதில் முதலிலே எதிர்ப்பு குரலும் கண்டன குரல் எழுப்புகிற
இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை மீண்டும் ஒரு முறை ஒரு தொண்டனாக வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்லி அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களிலும் உறுதிமொழியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் அதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.